விருச்சிகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிட எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பாக்யாதிபதியின் ஆட்சியாலும் பலமான ஜீவனத்தில் அமரக்கூடிய காரணத்தினாலும் 4ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் அமர்ந்த காரணத்தினாலும் பலமும் யோகமும் பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் சுபமாக நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்ற விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, அதாவது 17/3/2024 முதல் 23/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு சனி பகவானும் சுக்கிர பகவானும், 5ஆம் இடத்திலே சூரிய பகவானும் புத பகவானும் அவரோடு ராகு பகவானும், 6ஆம் இடத்திலே குரு பகவானும் லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8, 9, 10 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிக்கிற காலத்தினால சந்திராசிரமம் உண்டு. இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் செவ்வாய்க்கிழமை மதியம் வர சந்திராசிரம தினமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேதை கிடையாது. அது உங்களுக்கு திருப்தியான விஷயம். ஆனால் இந்த துவக்க நாள்களை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்திக்கங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 17/3/2024 திதி வளர்வரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும் சித்த யோகமும் மிருகசீல நட்சத்திரமும் கூறிய ஒரு நாள் சந்திராசம். அடுத்தபடியாக திங்கட்கிழமை 18/3/2024 திதி வளர்முறையில் வரக்கூடிய நவமி திதி, நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அன்றும் ஒன்று உங்களுக்கு சந்திராசமம். அடுத்து செவ்வாய்க்கிழமை 19/3/2024 திதி வளர்முறையில் வரக்கூடிய தசமி திதி, நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அன்று கரி நாள். அடுத்து புதன்கிழமை. இதுதான் இந்த வாரத்தில் முதல்ல உங்களுக்கு யோகம் தரக்கூடிய அருமையான நாள். அதாவது 20/3/2024 திதி வளர்வரையில் வரக்கூடிய ஏகாதசி திதி, நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அன்று சுபமுகூர்த்த நாள். இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்த நாளும் அதுதான். அடுத்து 21/3/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திதி வளர்பறையில் வரக்கூடிய துவாதசி திதி, நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக 22/3/2024 வெள்ளிக்கிழமை திதி வளர்பறையில் வரக்கூடிய திரியோதசி திதி, நட்சத்திரம் பூச நட்சத்திரம், அன்று மரண யோகம், அன்று பிரதோஷம். அடுத்து இந்த வாரத்தின் இறுதி நாள், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு 23/3/2024 திதி வளர்பறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, நட்சத்திரம் பூர்ண நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். நண்பர்களே, பொதுவாக லாபமும் யோகமும் கிடைச்சா இந்த வாரம் நல்லாயிருக்கும். அந்த கணக்குப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் தனஸ்தானம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. இந்த வாரத்தில் துவக்கத்தில் வரக்கூடிய அந்த சந்திராசிரமம் நீங்களாக மற்ற நாட்கள் எல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அந்த சந்திராசிரம காலகட்டங்களில் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லாத கடன்களோ அல்லது விரைய செலவுகளோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கும். அதனால தான் அந்த 2 நாட்களுக்கு கவனமாக இருந்துங்க. அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான பொன்னான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்த அதிபதியாகிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல உட்காரனால அது நல்ல லாபம் கிடைக்கும். ராகுவோட சேர்ந்திருக்கப்ப இன்னும் சுழலும் எந்திர சம்பந்தப்பட்டது தொழில் செய்கிறவங்களுக்கு அல்லது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு
அல்லது வந்து கணிதத்துறை சார்ந்தவர்களுக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அந்த துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அது குறிப்பாக வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இன்னும் லாபங்கள் நிறையா கிடைக்கும். அந்த யோகங்கள்லாம் இந்த வாரத்தில் நிச்சயமாக நிறைய கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு திருப்திகரமான வாரம். ஏன்னா முன்ன இருந்த சுணக்கமெல்லாம் இப்போ மாறப்போகுது. பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதுபோக வந்து வேலை பளு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையும். முன்பு வந்து ரொம்ப பணிச்சுமை இருந்தது. அந்த பணிச்சுமைகள்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரம். அதே மாதிரி உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் பதட்டங்கள் அதிகமாக இருக்கும். கவனமாக இருந்துக்கங்க. அல்லது தேவையில்லாத அந்நிய நபர்களால் ஏதாவது சின்ன சின்ன குறுக்கீடுகளோ குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கோ வாய்ப்புகள் உண்டு. அதையும் கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஒரு கோல்டன் வாரம். நல்லபடியாக பயன்படுத்திங்க. திருப்திகரமான பல விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவே நடக்கும். ஆசிரியர் மாணவர் உறவு, சக மாணவருடைய நட்பு இவெல்லாம் நல்லா இருக்குது. குறிப்பாக வந்து கலைத்துறை மற்றும் வந்து விளையாட்டுத்துறை சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் விருச்சிகராசி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு நல்ல அருமையான வாரம். அடுத்து சுபமுகூர்த்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த புதன்கிழமை அன்னைக்கு வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற நாளாக அமைகிறது. அன்று பார்க்கலாம், பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்யலாம். அந்தளவுக்கு யோக பலங்கள் உண்டு. ரெண்டாவது, வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துக்கூடிய அனைத்து விருச்சிகராசி அன்பர்களுக்குமே அது வீடால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அல்லது கடனெல்லாம் முடியக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும், பலமாகும். முன்பு இருந்த சுணக்க நிலைகளெல்லாம் மாறி எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத பல திருப்பங்களும் லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல அருமையான வாரம். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. யாராவது ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி வருகிறது. காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷ காலகட்டங்கள் வருகிறது. நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே ஒரு இனிமையான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.